நீங்கள் பாட்டுக்கு சொல்லிவிடுகிறீர்கள். எங்களால் எதையுமே ஃபாலோ பண்ண முடியலையே, செய்ய முடியலையே, என்ன செய்யறது அப்படின்ற ஒரு கேள்விக்கும் விடை வருது. என்ன விடைனா, ஒரு சின்ன பாட்டு. அந்த பாட்டு மூலமாக நம்ம அதை பாட ஆரம்பித்தோம்னா எல்லா செய்தியும் நமக்கு கிடைச்சிடும். அது என்னன்னு பார்க்கலாமா? பார்ப்போம். குருதேவா ஜெய குருதேவா, திருவருள் புரிவாய் குருதேவா. நாம் ஒன்றுமே செய்ய வேணாம், அவர் அருள் புரிஞ்சால் போரும். குருதேவா ஜெய குருதேவா, திருவருள் புரிவாய் குருதேவா. அவருடைய திருவருள் புரியணும். எப்போ? அனுதினம் வருவாய் குருதேவா, அனுக்கிரகம் செய்வாய் குருதேவா. அவர் அனுக்கிரகம் செய்தாலாம் உண்டு. நம்ம என்ன முயற்சி செய்தாலும் அவர் தான். எப்போ? தினம் அனுதினம் வருவாய் குருதேவா, அனுக்கிரகம் செய்வாய் குருதேவா. அவர் அனுக்கிரகம் செஞ்சிட்டே தான் இருக்கார். நாம தான் நம்ம பாத்திரம் எப்போ நிறைஞ்சிருக்கிறதுனால அது வெளியில் போயிட்டே இருக்குது. அது கொஞ்ச நேரம் நினச்சா போகும். அதுக்கும் ஒரு வேளை என்ன சொல்கிறாங்கன்னா, மாதா பிதாவும் நீ தானே. நம்ம தினம் பார்க்குறோமே கண் கண்ட தெய்வம் அம்மா அப்பா. மாதா பிதாவும் நீ தானே, மன மகிழ்ச்சியை தருவதும் நீ தானே. மாதா பிதாவும் நீ தானே, மன மகிழ்ச்சியை தருவதும் நீ தானே. மனக்கவலைகள் தீர்ப்பதும் நீ தானே, மனக்கவலைகள் தீர்ப்பதும் நீ தானே. சர்வ மங்கள மூர்த்தியும் நீ தானே. மன மகிழ்ச்சியை தருவதும் அம்மா அப்பா தான், ஆசான் கடவுள் தான். அந்த மன மகிழ்ச்சியிலிருந்து கவலைகளை தீர்க்கிறதும் மாதா பிதா குரு தெய்வம் அவங்களே தான். அவங்க யார்? சர்வமங்கள மூர்த்திகள். அப்பேற்பட்ட மூர்த்திகள், கண்கண்ட தெய்வங்கள் தினந்தோறும் நாம் பார்க்குறோம். அதை உணரணும். எவ்வளோதான் செய்தி. அடுத்த வரி ரொம்ப அற்புதமாக இருக்கும். மனமும் கொள்ளுங்கது குருதேவா. ஆஹா, இவ்வளோ எளிமையாக தெரிஞ்சிட்டனே, அதனால் என் மனசு இப்போ ரொம்ப குளிர்ந்து போச்சு. கனவு பழித்தது குருதேவா. நிறைய நாள் நான் கனவு கண்டுட்டு இருந்து இன்றைக்கி எனக்கு கிடச்சிருச்சு. அதனால் என் மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதோடு மட்டும் இல்லை, இன்னும் கிடைக்கிறது. கனவு பழித்தது குருதேவா, மன மகிழ்ச்சியும் ஆனது குருதேவா. சரணுனை அடைந்தோம் குருதேவா, சகலமும் மறந்தோம் குருதேவா. குருதேவர் சரண் அடையணும்னா ஒரே வழி, நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அவர் காலில் போட்டு ஃப்ரீ ஆகிடுவோம். சுமக்கிறதுக்குனே தான் அவங்க இருக்காங்களே, நாம் ஏன் சுமக்கணும்? அவங்க காலில் போட்டு சரண். அதுக்கு என்ன செய்யணும்? சரண் அடையணும், அவ்வளோதான். அது எப்படின்றத அடுத்த ஷாட்டில் பார்ப்போம். அடுத்த ஷாட் ஒன்று இருக்குது. அந்த ஷாட்டில் எப்படி சரணடைகிறது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம்.